தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். திறமை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எனக்கும் பெருமையா இருக்கு மீனா. பசங்களாம் இதை சரி பண்ணவே முடியாதுன்னு தான் சொன்னானுங்க. முடியாதுங்கிற ஒரு விஷயத்த முடிச்சு காட்டுறது இருக்கு பாத்தியா, அதுல இருக்கிற அந்த ஃபீலிங்கே வேற. 2 பாட்டில் ஃபுல் அடிச்சா கூட வராது. எல்லாத்துக்கும் அதுதான் உதாரணமா? எனக்கு தெரிஞ்சது தானே சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு மீனா, என் வாழ்க்கையில் நான் பெருசா எதுவுமே பண்ணதில்லை. இந்த காரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி புது கார் மாதிரி மாத்தினதுக்கு அப்புறம் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி தோணுது. உண்மையிலேயே இது ஒரு பெரிய சாதனை தாங்க. எனக்கே இதை உங்களால செய்ய முடியுமான்னு சந்தேகமா இருந்தது. ஆனா முயற்சி பண்ண எதையும் சாதிக்க முடியும்னு நீங்க நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க. அதான் மீனா, நான் கத்துக்கிட்ட பாடமும். முடியாதுன்னு உட்காந்தோன்னா எதுவுமே மாறாது. முடியும்னு நினைச்சு முயற்சி பண்ணோம்னா கடவுளோ இயற்கையோ நமக்கு சாதகமா எல்லாமே பண்ணி கொடுக்கும். வெற்றிங்கிறது ஒரு விஷயத்த சாதிக்கிறதுல இல்ல, நம்ம முயற்சின்னு ஒன்று பண்ணோம்னாலே அதுவே வெற்றிக்கு நம்மளை கூட்டு போகும். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குங்க. இதுக்காக நீங்க தூக்கம், சரியான சாப்பாடு எதுவுமே இல்லாம கடுமையா உழைச்சிருக்கீங்க. மீனா, நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம கூட 1000 பேர் துணையா இருக்குன்னு அவசியம் இல்லை. நம்ம மேல நம்பிக்கை வைக்கிற ஒருத்தர் இருந்தா போதும். அந்த மாதிரி நீ என் கூட இருந்த, அது ஒண்ணுதான் எனக்கான பலம். நம்ம இந்த வண்டிங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கோமா? நடராஜ் சாரை காரை பார்க்கறதுக்காக கூப்பிட்டுருக்கிறேன். அவர் மூலமா ஏதாவது ஃபைனான்ஸ் பணத்துக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா அவருக்கு நிறைய ஃபைனான்ஸ் தெரியும். சரிங்க, நானும் கிளம்புறேன். கடைக்கெல்லாம் போய் பூ போடணும். அவர் வந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க. சரி. என்னமா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன் அண்ணே. வரேன் அண்ணே. சரிம்மா. வாங்கடா. டேய், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஒரு வழியா சொன்னதை சாய்ச்சி முடிச்சிட்டடா. இப்போ வரைக்கும் என்னால நம்பவே முடியலப்பா. தனியாலாம் இதெல்லாம் பண்ணிருக்க, உண்மையிலே பெரிய விஷயம்பா. டேய், இனிமே உனக்கு கவலையே இல்லடா. உன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது. எதுவும் முடியலடா. இதெல்லாம் வச்சு பணம் வாங்கணும், வீட்டை மீட்கணும். அது வர வரைக்கும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். நீ முடியாத காரியத்தை செஞ்சு காமிச்சிட்ட. இதுக்கு மேல என்னடா வேணும்? கண்டிப்பா உனக்கு பணம் கிடைக்கும்டா. பேசிட்டு வாப்பா. சொல்லுங்க மேடம். டேய், என்னடா இது? தன்ராஜ் என்ன வர்றாரு? ஓ, அவரா? டேய், என்ன அந்த ஃபைனான்சியர் வர்றாரு? வாங்க என்னன்னு போய் பாப்போம். சார் வணக்கம் சார். ஏம்பா, இதுவாப்பா அந்த காரு? ஆமா சார். சிவராமன், நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த 5 கார். என்ன சார் பழைய காருன்னு சொன்னீங்க? எல்லாமே புதுசா இருக்கு. அப்படி மாத்திருக்கான்ப்பா. எங்கப்பா முத்து? போன் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. சரி வாங்க போங்க. மேடம், நான் கூப்பிடுறேன் மேடம். வணக்கம் சார். வணக்கம்பா. வணக்கம் சார். முத்து, நான் வச்சிருந்த காரா இதெல்லாம்? ஆமா சார். ஏன் கண்ணு என்னால நம்ப முடியலப்பா. பக்காவா புது கார் மாதிரி ரெடி பண்ணிருக்க. நன்றி சார். வெரி குட், வெரி குட். என்கிட்ட இரும்பு ஸ்கிராப் மாதிரி இருந்ததுப்பா. நானே கொஞ்ச நாள்ல தூக்கி போடலான்னு இருந்தேன். ஆனா தகரத்துல இருந்து தங்கத்தை உருவாக்கிட்டியப்பா. எல்லாம் பல பலன்னு இருக்கே சார். வெளியே மட்டும் இல்லை சார், உள்ள இன்ஜின்ல இருந்து எல்லாமே பக்காவான கண்டிஷன்ல இருக்கு சார். எல்லாத்துலயுமே வேலை பார்த்துருக்கேன் சார். சின்ன சின்ன நட்டு போல்ட்ல கூட ஃபால்ட் இருக்காது சார். உன்னை நினைச்சா ரொம்ப பெருமைப்படுற மாதிரி இருக்குப்பா. சிவராமன், சிவராமன், வண்டி எல்லாம் அப்படியே புதுசா இருக்குல்ல? ஆமா சார், உங்க ஷெட்ல நின்ன பழைய வண்டின்னு சொன்னா நம்பவே முடியாது. முத்து சார், இவர்கிட்ட தானே நீ ஃபைனான்ஸ் கேட்டு போன? ஆமா சார். நான் கேட்க போனப்பதான் வெளில போன்னு சொல்லி விரட்டி விட்டாரு சார். என்னப்பா, முத்து ரொம்ப நல்ல பையன்பா. என்கிட்ட தான் சின்னதா கார் கிளீனிங் வேலைக்கு சேர்ந்து படிப்படியா மேல வந்தான். இப்ப அவனுக்கு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் சரி பண்ணத்தான் இந்த காரெல்லாம் என்கிட்ட இருந்து எடுத்து ரெடி பண்ணிருக்கான். நல்லா உழைக்கிறவன்பா. அவனுக்கு ஏன் பணம் தரமாட்டேங்கிற? சார், உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுக்கறவன். வண்டிலாம் நல்லதான் சார் இருக்கு. முத்துவும் எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி நான் பணம் கொடுத்துருக்கேன். ஆனா வட்டியை சரியா கட்டினதில்ல சார்.
யாராவது குடிக்க கூப்பிட்டா போயிடுவான் சார். என்கிட்டயே ஆள்களை கூப்பிட்டு வந்து பிரச்சனை பண்ணிருக்கான் சார். இவனை நம்பி நான் எப்படி சார் பணம் கொடுக்க முடியும்? முத்து அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப அப்படி இல்லையே. இங்க பாருப்பா, பொறுப்பு இல்லாத ஒருத்தனால இந்த ஒண்ணுமில்லாத வண்டிய இந்த அளவுக்கு ரெடி பண்ணிருக்க முடியுமா? சர்வீஸ் சென்டர்ல விட்டா கூட இந்த அளவுக்கு மாத்திருக்க மாட்டாங்கப்பா. இவன் மனசுல உழைக்கணுங்கிற வெறி இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தனாலதான் இந்த அளவுக்கு வேலை செய்ய முடியும். சார், அவங்க வீடு ஏலத்துக்கு வரப்போகுது சார். அதை தடுத்து அந்த வீட்டை மீட்கணுங்கிற பொறுப்புல தான் சார் ராத்திரி பகலா வேலை பார்த்து எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கான். ஏன்பா, இப்படி ஒரு உழைப்பாளிக்கு நாம தான்ப்பா முடிஞ்சதை செய்யணும். அதெல்லாம் சரி சார். ஆனா இவனை நம்பி பணம் கொடுத்தா அது திரும்ப வரும்னு என்ன கேரண்டி? என்ன இப்படி கேக்குற? முத்துக்கு நான் கேரண்டி கொடுக்கறேன், போதுமா? என்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். என்ன நம்பி கொடுங்க நீங்க. அவன் கண்டிப்பா திரும்பி கட்டுவான். எந்த பேப்பர்ல கையெழுத்து போட்டோம்னு சொல்லுங்க, நான் போட்டு தரேன். சரிதானே முத்து? சார், என் அப்பாவுக்கு அப்புறம் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்காக வாக்கு கொடுக்குறீங்க சார். ரொம்ப நன்றி சார். எதுக்குப்பா நன்றி எல்லாம்? நீ உழைச்சிருக்க, சொன்ன வாக்க நீ காப்பாத்திருக்க. என்கிட்ட நீ வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்குப்பா. உன்னை நம்பி இந்த மாதிரி 50 கார் கூட கொடுப்பேன். ஒரு கேரண்டி கொடுக்க முடியாதா? விடுப்பா சிவராமன், நான் கேரண்டி கொடுக்கறேன். அவன் கேட்கிற பணத்தை கொடுங்க. நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வண்டியெல்லாம் யார் பேர்ல இருக்கு? எல்லாத்தையும் முத்து பேர்ல மாத்த ரெடி பண்ணியாச்சு. கார்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு. ஆனா ஓடுறதுல ஒன்றும் பிரச்சனை வராதே. நல்ல கண்டிஷன்ல தானே இருக்கு. சார், ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பாருங்க சார். சரி சரி, நான் நம்புறேன். ஆனா நீ கேட்ட பணத்துக்கு இந்த வண்டிங்க மட்டும் பத்தாது. இது இல்லாம உங்ககிட்ட 2 காரு, ஒரு வேன் இருக்குன்னு சொன்னல? ஆமா சார், எல்லாம் ஓடிட்டு தான் சார் இருக்கு. சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. மொத்த 8 வண்டியோட பேப்பரையும் அடமானம் வச்சா பணத்தை கொடுத்துறேன். உனக்கு ஓகேவா? சரி சார், நான் கொடுத்துறேன் சார். உடனே 38 லட்சம் வேணும் சார். கார் இல்லை சார், என் தலையை கூட அடமானம் வைக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் சார். என் அப்பா அம்மாவை திரும்ப அந்த வீட்டுக்கு கூட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் சார். அந்த பணம் கிடைச்சா சார் எங்களுக்கு எங்கள் வீடு கிடைக்கும். அப்பாவும் சந்தோஷப்படுவார். சரிப்பா, தன்ராஜ் சார் கேரண்டி கொடுத்ததுனால நான் பணத்தை தரேன். சார், பணம் எப்போ சார் கிடைக்கும்? வீடு ஏலத்துக்கு வரப்போகுது. இப்ப போன் பண்ணி 10 லட்சத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். மீதியை நாளைக்கு வாங்கிக்க. சார், மீதி பணம் நாளைக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும்ல சார்? அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டல்லப்பா. பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணணும்ல. இப்பவே போன் பண்ணி அட்வான்ஸ் பணத்தை எடுத்துட்டு வர சொல்றேன். சார், எனக்கு உங்கள் காரையும் கொடுத்து கடனையும் வாங்கி கொடுக்குறீங்க சார். இதுக்கு நான் காலத்துக்கு நன்றியோட இருப்பேன் சார். எங்கள் கஷ்டத்தை சரி பண்ணியிருக்கீங்க சார். நாங்கள் அதை மறக்கவே மாட்டோம் சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எல்லாம் உன் உழைப்பு தான் காரணம். கண்டிப்பா நீ பெரிய ஆளா வருவ. தைரியமா இரு. அப்படியா? நான் சொன்னேன். அப்பா, அப்பா, நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துருச்சுப்பா. வீடியோல வந்துருச்சு. என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மீனா, நல்ல காலம் பிறந்துருச்சு. 38 லட்சத்துக்கு ஒரு வழி பண்ணியாச்சு. நிஜமாவாங்க? ஆமா மீனா, கடன் நல்லா அடைச்சிடலாம். பர்றா முத்து, என்ன பண்ண? பா, அந்த கார் எல்லாம் ரெடி பண்ணி அதை வச்சுதான்ப்பா வாங்கினேன். நீயும் அம்மாவும் அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அதுக்காக இன்னும் எவ்வளவு நாள் நான் உழைப்பேன்பா. அப்படி உழைச்சுதான்ப்பா அந்த பணத்தை ரெடி பண்ணிருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டியாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. பணம் கிடைச்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடுச்சுப்பா. இப்ப 10 லட்சம் வந்துருச்சு. மீதி பணமும் உடனே கிடைச்சிரும்பா. மாப்பிள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
எப்படியும் உங்க வீட்டு கடனை அடைச்சிடலாம்ல. மாமா எப்படியும் வீடு ஏலத்துக்கு வராம தடுத்துடலாம்ல. ஆ, சூப்பர் மாமா. முத்து கஷ்டப்பட்டு நீ பணத்தை ரெடி பண்ணியிருக்க. இதுவும் கடன் தான். ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கியிருக்க, அவ்வளவுதான். ஆனா இன்னும் நம்ம கடல்ல தான் இருக்கோம். அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த கடனெல்லாம் நீ அடைப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுற, எப்படியாவது அந்த வீட்டை வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும்னு நீ ஆசைப்படுற. நீ நல்லா இருப்படா. அப்பா என்னப்பா நீ? நான் யாருக்காப்பா பண்றேன்? எனக்கு நானே பண்ணிக்கிறதாப்பா அது. நான் இப்போ ஒரு நிலைமையில இருக்கேன்னா அது காரணம் நீயும் அம்மாவும் தானப்பா. உங்களுக்காக நான் என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பேன்ப்பா. ஆ, கடனை எல்லாம் நீ அடைச்சிட்டு நீ பெரிய ஆளா வருவடா. உன் ஆசீர்வாதம் இருக்கிறப்ப இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்பா. இந்தப்பா, இந்த 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கப்பா. நாளைக்கு மீதி பணமும் வந்துரும்பா. நாளைக்கு கண்டிப்பா வந்துரும்ல. நாளைக்கு கடைசி நாள். அம்மா, நாளைக்கு கடைசி நாள் இல்லம்மா, நாம திரும்ப நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போற முதல் நாள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். என்ன மீனா? கண்டிப்பாங்க. நம்ம கஷ்டம்லாம் இதோட முடிஞ்சிடும். அத்தை, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. கண்டிப்பா இவர் நம்மள நம்ம வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு போவாரு. சரி, எல்லாரும் உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பா, அம்மா சொல்லுங்கம்மா. எங்கடா இருக்க? நான் வேற எங்க இருக்க போறேன்? ஷோரூம்ல தான். எனக்கு வீடு கடை எல்லாமே இப்ப இதுதானே. இனிமே நீ அங்கேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லடா. ஏன் அப்பா என்னையும் மீனா வீட்டுக்கு வர சொன்னாரா? என் ஸ்டேட்டஸுக்குலாம் அங்க வந்துலாம் தங்க முடியாதுமா. டேய், உன்னை நான் இங்கெல்லாம் வர சொல்வேனா? நம்ம வீட்டுக்கே நம்ம சீக்கிரமா போறோம்டா. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாண்டா, முத்து பணத்தை ரெடி பண்ணிட்டான். அப்படியா? 38 லட்சமும் ரெடி பண்ணிட்டானா? இப்படிமா? ஏதோ பழைய காரெல்லாம் சரி பண்ணி அதுல ரெடி பண்ணிருக்கானாம். என்னென்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியல. அப்போ நிஜமாவும் பணத்தை ரெடி பண்ணிட்டானா? எங்கெல்லாம் கேட்க மாட்டான்ல? இல்லடா, இப்போதைக்கு முன்பணமா 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கான். நாளைக்கு மீதி பணமும் கொடுத்துருவான். வீட்டை மீட்டரலாம்டா. அப்பாடா, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஷோரூம்ல இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. இனிமே அந்த கவலையே வேண்டாம். நாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். எல்லாம் முடிஞ்ச உடனே நான் உனக்கு கால் பண்றேன், சரியா? சரிம்மா, நான் வச்சிடுறேன். வா ரோகிணி. என்ன மேடம் திடீர்னு உள்ள வந்துட்டீங்க? நான் வந்தா என்ன? பாஸோட அம்மா கேமரால எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, அம்மாவோட ஒரு கண்ணு எப்பவுமே இங்கதான் இருக்கு. அன்னைக்கு மாதிரி ஃபோன் பண்ணி கிழிக்க போறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் வேற இருக்காங்க, பாத்துக்க. ஜீவா, முதல்ல போய் கேமரா ஆஃப் பண்ணு போ. ஓகே பாஸ். நீங்க போய் கஸ்டமரை பாருங்க, போங்க. உட்கார் ரோகிணி. என்ன திடீர்னு வந்திருக்க? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நெக்ஸ்ட் வீக் ஒரு ஈவென்ட் இருக்கு. என்ன ஈவென்ட்? தொழில் முனைவோர் மற்றும் குடும்ப மேம்பாடு, ஐ மீன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சம்மிட்னு ஒன்னு நடக்குது. ஓ, அதுக்கு என்ன? அங்க பிசினஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட்லாம் கொடுப்பாங்க. அதுல என் பார்லர் ப்ரொஃபஷனுக்கு எனக்கு ஒரு அவார்ட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அப்படியா? கங்க்ராட்ஸ். அது கிடைச்சதுக்கு அப்புறம் சொல்லு. ஆக்சுவலா நான் இதை உன்கிட்ட சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அங்க கொடுக்கிற அவார்ட்ஸ்ல ஒரு கேட்டகரி இருக்கு, பெஸ்ட் ஆண்டர்பிரினர் கப்பிள். ஓ, அதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு வச்சுக்கோயே, நமக்கு கண்டிப்பா அந்த அவார்ட் கிடைக்கும். அதுல எனக்கும் ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். அது நீ தனியா போனா எப்படி கப்பிளா இருக்க முடியும்? இத உன் நல்லதுக்காகவும் சொல்றேன். அங்க பெரிய பிசினஸ் மேக்னட்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அவங்களோட கான்டாக்ட்ல உனக்கும் கிடைக்கும். எனக்கும் புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடைக்கும். நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நம்ம சேர்ந்து எப்படி அங்க? ஏ, நம்ம நல்ல கப்பல் இல்லையா? அப்படி இல்ல.
அம்மாவுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். என்னால வர முடியாது ரோகிணி. மனோஜ் நான் ஒண்ணு கேக்குறேன், என் ஹஸ்பண்டா ஒரு நாள் கூட வரமாட்டியா? உனக்கு ஒரு ப்ராப்ளம், நீ ஜெயிலுக்கு போற சிச்சுவேஷன் வந்தப்ப நான் வந்து நின்னல்ல, இப்ப எனக்காக நீ வரமாட்டல்ல? இந்த ஈவெண்ட்டுக்கு போறதுனால நம்ம 2 பேருக்குமே நல்லது நடக்கும் மனோஜ். இல்ல ரோகிணி, ஒன்னா அது வந்து நாம ஒன்னா. மனோஜ், லைஃப்ல ஒன்னா வாழ வேண்டிய நாம பிரிஞ்சிருக்கோம். நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா உன் பிசினஸ்க்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருப்பேன். எத்தனை ஆர்டர் நான் உனக்கு வாங்கி கொடுத்திருக்கேன் உனக்கே தெரியும். இப்ப இது நம்ம 2 பேருக்காகவும் தான் கேக்குறேன். உனக்கு என் மேல லவ் இருந்தா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ இதை எனக்காக பண்ணணும், என் கூட வரணும். உனக்காக இதை பண்ணணும் தான் தோணுது. ஆனா இப்ப வீட்ல நிலைமை சரியில்லை. இப்பதான் பிரச்சனை முடியற மாதிரி இருக்கு. முத்து பணம் ரெடி பண்ணிருக்கான். அப்படியா? ரெடி பண்ணிட்டானா? ஆமா, ஏதோ பழைய கார்லாம் ரெடி பண்ணி அதை வச்சுதான் பணம் ரெடி பண்ணிருக்கானா. 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் வேற வாங்கிட்டானா, மீதி பணம் வந்துருமா. இப்பதான் அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. இந்த நேரத்துல நாம ஒன்னா ஒரே இடத்துக்கு போய் வீட்டுக்கு தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகும். ஆல்ரெடி அப்பா எனக்கு சொத்துல ஷேர் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் கொடுக்காம போக மாட்டாங்க. உன் பிசினஸ் நீ டெவலப் பண்ண வேண்டாமா? இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மனோஜ். இல்ல ரோகிணி, அம்மாவுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா. சும்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்காத மனோஜ். நீ கண்டிப்பா என் கூட வரணும், அவ்வளவுதான். நான் உனக்கு டேட்டும் லொகேஷனும் அனுப்புறேன். ரோகிணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் சொல்றத கேளு மனோஜ், நீ வர்ற, அவ்வளவுதான். ரோகிணி, ரோகிணி. அம்மா என்ன? வாங்க. கல்யாணி, யார் வந்திருக்காங்க பாரு. வாங்க ஆண்டி. என்ன ரோகிணி, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? நானே உங்களை நேர்ல வந்து பார்க்கலான்னு இருந்தேன் ஆண்டி. என்ன விஷயம்? ஏதாவது அர்ஜென்ட்னா எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. சொல்லு, என்ன விஷயம்? வாங்க வெளியில போய் பேசலாம். என்ன ரோகிணி, ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஆண்டி, அந்த முத்து வீட்டு கடன் அடைக்க பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. நாளைக்கு பணத்தோட ஃபைனான்சியரை பாக்குறதுக்கு வர போறாரு. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் மனோஜ் பார்க்க கடைக்கு போனேன் ஆண்டி. அப்ப அவர் சொன்னாரு. ஓ, அப்ப மனோஜை பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கியா? ஆமா ஆண்டி, இப்பதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு வந்துட்டு இருக்காரு. நான் அப்பப்ப அவரை போய் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாரு. ஓ, அப்போ காசை கொடுத்து வீட்டை திரும்ப வாங்க பாக்குறாங்களா? ஆண்டி, நான் மறுபடியும் மனோஜ் கூட சேரணும். நான் சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்கவே கூடாது. அவங்களுக்கு மட்டும் அந்த வீடு கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் மனோஜுக்கு பொண்ணு பாக்குற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க லைஃப்ல ப்ராப்ளம் இருந்தாதான் என் வாழ்க்கையில தலையிட மாட்டாங்க. கொஞ்ச நாள் மீனா வீட்லயே இருந்து கஷ்டப்படட்டும். என்ன இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு எவ்வளவு அசிங்கமா பேசினாங்க. இப்ப அவங்க மீனா வீட்ல இருந்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியலையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கணும். புரியுது ரோகிணி. அவங்க வீட்டுக்கு வந்துட்டா அடுத்த முதல் வேலையா மனோஜுக்கு திரும்பவும் பொண்ணு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அவன் மனசையும் மாத்த ஆரம்பிப்பாங்கன்னு நீ பயப்படுற. ஆமா ஆண்டி, மனோஜ் கூட நான் சேரும் போது அந்த வீடு கிடைச்சா போதும். அது சரி, ஒன்ன சேர்த்து வைக்கவா நான் அந்த வீட்டை ஜப்தி பண்ண வச்சிருக்கேன். இவ ஒருத்தி நான் சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறா. என்ன ஆண்டி யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, நீ சொல்றதும் சரிதான். மனோஜ் முழுசா என் பக்கம் வர்ற வரைக்கும் ஆண்டி நிம்மதியாவே இருக்க கூடாது. அப்படி அவங்க இருந்தா என்னை எப்படி வெட்டி விடுறது, மனோஜ்க்கு எப்படி இன்னொரு கல்யாணத்தை பண்றதுன்னு தான் யோசிப்பாங்க. ஏற்கனவே அவங்க வீட்ல இருந்துட்டு தானே பொண்ணெல்லாம் தேடினாங்க. இப்ப மீனா வீட்ல இருந்து எப்படி பொண்ணு தேடுவாங்க? இவங்க இருக்கிறதுக்கே இடம் கிடையாது.
நீ சொல்றது எனக்கு புரியுது ரோகிணி. அப்போ முத்து பணத்தை ரெடி பண்ணிட்டான் இல்லையா? ஆமா ஆண்டி. ஏதோ பழைய காரங்க சிலத முத்து புதுசா ரெடி பண்ணி அதை அடமான வச்சு பணம் வாங்கியிருக்கான். இப்போ ஒரு 10 லட்சம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கானா. மீதி 28 லட்சமும் கிடைச்சிருமா. ஓ, அவனை சாதாரணமா நினைச்சிட்டேன். அவன் புத்திசாலியா தான் இருக்கான். ஆண்டி அவங்க பணத்தை கட்டிட்டா அவங்க வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க. சரி ரோகிணி, என்கிட்ட சொல்லிட்டேல்ல. விடு, எப்படியும் 2 நாள்ல ஏல விட போறோம்னு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். ஆண்டி அப்ப வீடு மொத்தமா போயிடுமே ஆண்டி. இல்ல இல்ல, அது என் கைக்கு தான் வரும். நீ திரும்ப அந்த வீட்டுக்குள்ள போறப்போ அந்த வீட்டை கொடுத்துடலாம். நீ மனோஜ் கூட சேர்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த வீடு கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். அந்த வீடு அவங்க கைக்கு கிடைக்காது, நீ கவலைப்படாத. ஆனா பணம் அங்க போனாதானே அவங்களுக்கு வீடு கிடைக்கும். பணம் போகலன்னா கிடைக்காதுல்ல. ஆண்டி நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது ஆண்டி. ஆனா நான் மனோஜ் கூட சேர்ற வரைக்கும் அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்கவே கூடாது.